பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு என்னதான் எங்கள் அம்மா மேலே உங்களுக்கு கோபம் இருந்தாலையும் அவங்க இப்படி ஒரு நிலமையில இருக்கிற போது நடிக்கிறாங்கன்னு உங்களால் இப்படி தான் சொல்ல முடியுது. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா கூட நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. அவங்க நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சான்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்க உடனே பாண்டியன் இருந்துட்டு அது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. எப்போ பாரு எங்களை டார்ச்சர் பண்ணணும், அப்படி இல்லாட்டி எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தணும். உங்களுக்கு தேவை அந்த 10 லட்ச ரூபா தானே? என் தலையை அடமானம் வச்சாவது அதில் 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துட்றேன், போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் நம்ம செந்திலும் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வீட்டில் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மாமா இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் கொண்டு கொடுக்குறாங்க. பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி இந்த 10 லட்சம் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் லோன் போட்டிருந்தேன், அதனால் அந்த 10 லட்ச ரூபா பணமும் மீனா கொடுத்த பணமும் கொஞ்சம் இருந்தது. அதனால தான் இந்த 10 லட்ச ரூபா பணத்தை என்னால் இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடிஞ்சது. அதுக்காக என் அம்மாவை கஷ்டப்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு யாரும் இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு குறைக்காக அவங்க உங்களுக்கு துணையாக இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.